ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சித்ரா பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி தினங்கள்ல சத்யநாராயணர் பூஜை செய்யறது ரொம்ப சிறப்புக்குரியது. அதுலயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரகாசமான நாளான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜை செய்யறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது. சத்யநாராயணர் பூஜை செய்யறதுக்கு நாராயணருடைய உருவச்சிலை தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உருவ படம் இருந்தா கூட போதும். அந்த படத்தை வச்சு நல்ல அலங்காரம் பண்ணி சத்யநாராயணர் பூஜை செஞ்சுக்கலாம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியான கோவிந்தனுக்கு சிறப்பு அபிஷேகம் செஞ்சு பூஜை வழிபாடு செஞ்சிருந்தேன். நெய்வேத்தியத்துக்காக கற்கண்டு தான் வச்சிருந்த வெங்கடாஜலபதிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம். 7 மலையானுக்கு 7 அபிஷேக பொருட்கள் வச்சு அபிஷேக வழிபாடு செஞ்சிருந்தேன். அபிஷேகத்துக்காக பால், மஞ்சள், சந்தனம், தேன், விபூதி, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவால அபிஷேகம் செஞ்சா ரொம்ப சிறப்பு. அதையும் இன்னைக்கு அபிஷேகத்துக்காக எடுத்திருக்கேன். ஃபைனலா பன்னீர் கொண்டு அபிஷேக வழிபாடு முடிச்சிருந்தேன். பொதுவாகவே வெங்கடாஜலபதிக்கு மாவிளக்கு போட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதால பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு தான் இன்னைக்கு அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மாவிளக்கு அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு மாதிரி செஞ்சு வழிபாடு செய்வாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பொதுவாக சாமி கிட்ட வைக்கிறது வெள்ளை நிறத்தில் தான் வச்சு வழிபாடு செய்யறது. ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சித்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆடி மாதம் வரைக்குமே திருவிழா சீசன் தான். அப்படி அந்த ஊர் திருவிழாவில் இந்த மாவிளக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அந்த மாவிளக்கு பிடிச்சி சொந்த பந்தங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாவிளக்கு செய்முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருவிழா சீசனில் செய்யக்கூடிய அந்த மாவிளக்குல தேங்காய், வேர்க்கடலை, இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சி அதுக்கப்புறமா மாவிளக்கு பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவே சுவாமிகளுக்கு மாவிளக்கு வைக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வெள்ளை நிறத்தில் மாவிளக்கு வச்சு வழிபாடு செய்யறது தான் ஊர் சைட்லலாம் கொஞ்சம் வழக்கமாக இருந்துட்டு வருது. மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெள்ளை நிறத்தில் மாவிளக்கு வச்சு வழிபாடு செய்யறது எங்கள் ஊர் சைட்லலாம் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். அதே போல் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த வெள்ளை நிறத்தில் தான் மாவிளக்கு வச்சு பெருமாளுக்கு வழிபாடு செய்வாங்க. இது எங்க ஊர் சைட்ல இருக்கிற வழக்கம் நான் சொல்றேன். ஒரு சிலர்லாம் முருகப்பெருமானுக்கு செய்யறாங்க, மாவிளக்கு போடுறாங்க அப்படின்னா அது திணை மாவும் தேனும் கொண்டு அது ஒரு ப்ராசஸோட அந்த மாவிளக்கு செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா மாவிளக்கெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யறாங்க. ஆனா மாவிளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எப்பெல்லாம் உங்களால மாவிளக்கு போட முடியுமோ கண்டிப்பா அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்கு? மற்ற மாதங்கள்லயும் பௌர்ணமி வருது இல்லையா? மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அதோட இந்த சத்யநாராயணர் பூஜை சொல்லியிருந்தேன் இல்லையா, பௌர்ணமி தோறும் நம்ம செய்யலாம். அது ஏன் செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா ஸ்கிப் பண்ணாம வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்புக்குரியதா கருதப்படுது. அதுதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. நம்ம பூலோகத்துல செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் தான் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். யமலோகத்துல இருந்துகிட்டே பூலோகத்துல நடக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் எல்லாத்தையும் வேவு பார்க்கிற சித்திரகுப்தனை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், சித்திரகுப்தருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய யம தர்மராஜாவுடைய உதவியாளரா இருக்கக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தன். உயிரை பறிக்கிறது என்னமோ யம தர்மராஜாவா இருந்தாலும் இந்த நேரத்துல தான் அந்த உயிர் எடுக்கப்படணும் அப்படிங்கிற எல்லா குறிப்புகளையும் எழுதி வைக்கிறது இந்த சித்திரகுப்தனா தான் இருப்பாரு. அதோட வாழக்கூடிய அந்த நாட்கள்ல பாவ புண்ணியங்கள் செஞ்சிருப்போம் இல்லையா, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அப்படி செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து நரகமா சொர்க்கமா அப்படிங்கறத டிசைட் பண்றதும் இந்த சித்திரகுப்தன் தான். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, புதுசா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கிக்கோங்க.
ஒரு பென்னு வாங்கிக்கோங்க. அந்த நோட்டு புத்தகத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யணும். அப்படி நாம அந்த நோட்டை வச்சு சித்திரகுப்தனை மனசார நினைச்சு என்ன வேண்டுதல் வேண்டணும் அப்படின்னா, நான் கடுகளவு செய்த புண்ணியங்களை மலையளவாகவும் மலையளவு செய்த தீமைகளை கடுகளவாகவும் மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணுமா. எதனால சித்திரகுப்தர் கிட்ட இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வேண்டணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு. அதை முதல்ல பார்த்துடலாம். ஒரு இடத்துல புண்ணியமே செய்யாத ஒரு மனிதன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் சித்திரகுப்தனை வழிபாடு செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாழ்நாள்ல புண்ணியமே செய்யாத இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதனால நான் சொல்ற விஷயத்த நீ செய்யி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னோட நிலத்துல ஒரு கிணறு தோன்றி அதுல பசுமாடுகள் எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த மனுஷன் கிணறு தோண்டி பசுமாடுங்களை அந்த கிணத்துல தண்ணி குடிக்க வைக்கிறாரு. அந்த கிணத்துல இருக்கக்கூடிய ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப சிறிய அளவுல இருந்ததால ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைச்சிருக்கு. அன்னைக்கே அந்த மனுஷனுடைய உயிர் பிரிஞ்சு யமலோகத்துக்கு வந்துட்டாரு. அப்படி யமலோகத்திற்கு வந்த அந்த மனுஷனுடைய பாவ கணக்குகள் சரிபார்க்கப்படுது. இந்த பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கக்கூடிய சித்திரகுப்தன் யம தர்மர் கிட்ட அந்த மனுஷன் செஞ்ச அந்த கடுகளவு நன்மையை மலை அளவு அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா கிட்ட பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு சித்திரகுப்தர். ஆனா அவர் வாழ்நாள்ல எந்த ஒரு புண்ணிய காரியங்களும் செய்யலையே. ஒரே ஒரு கிணறு தான் தோன்றிருக்காரு, அதுலயும் ஒரு மாட்டுக்கு தான் தண்ணி கிடைச்சிருக்கு. அதனால 1.5 மணி நேரம் மட்டும் சொர்க்கத்துல வாழ்றதுக்கான வாய்ப்பு அந்த மனுஷனுக்கு கிடைக்குது. இது நடந்துட்டு இருக்கும் போதே பூலோகத்துல கொஞ்ச நேரத்திலேயே அவர் தோன்றின அந்த கிணத்துல ஊற்று பெருக்கி நிறைய மாடுகள் அந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்கு. இதனால அவருடைய புண்ணிய கணக்கு அதிகரிச்சு நிரந்தரமா சொர்க்கத்திலே வாழக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த மனுஷனுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சு சித்ராகுப்தனை வேண்டிக்கணும் அப்படின்னாலும் அது கடுகளவா இருந்தாலும் அது மலையளவா பெருகும் அப்படிங்கிறது நம்பப்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனுடைய சுவாரஸ்யமான கதைகள் வரலாறுகள் பற்றியெல்லாம் கேட்கறது வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை நினைச்சு ஏடும் எழுத்தாணியும் பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அதனால ஒருத்தருக்காச்சும் அன்றைய தினம் அன்னதானம் அப்படிங்கிறது கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யலாம். அதுலயும் இந்த நோட்டு புத்தகம் பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் யம தர்மர் கிட்ட உதவியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட அவருடைய வேலையை தொடங்கியிருக்காரு. சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். திருவண்ணாமலை ஒரு மலையவே சிவபெருமான நினைச்சு பக்தர்கள் எல்லாரும் கிரிவலம் வந்து சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஈசனின் மகனான வேலவனுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை நோக்கி பக்தர் கோடிகள் படையெடுத்து போவாங்க. பௌர்ணமியின் ஒளியில் திருச்செந்தூர் கடற்கரையில் அன்றிரவு தங்கி அடுத்த நாள் செந்தில் ஆண்டவருடைய ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவே தற்கோடிகள் எங்க இருந்தாலும் அன்றைய தினம் திரண்டு அந்த இடத்துக்கு ஓடோடி போறாங்க. அப்படி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான், முருகன், பெருமாள், நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அதுக்கப்புறம் சத்யநாராயணர் பூஜை எதுக்கு செய்யணும் அப்படிங்கறத ரொம்பவே சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டா சத்யநாராயணர் பூஜை எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தோடவே நான் செஞ்சு காட்டுறேன். நாராயணரை எதுக்காக வணங்கணும்? காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய நாராயணர் நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. இந்த சத்யநாராயணர் பூஜை எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, வீட்டுல மங்களம், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமி தினங்கள்ல தொடர்ந்து சத்யநாராயணர் பூஜை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட வீட்டுல நிலைச்சு இருக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் இந்த சத்யநாராயணர் பூஜை செய்யறதுக்கு சத்யநாராயணருடைய உருவப்படம் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க. நாராயணர் அப்படின்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல வெங்கடாஜலபதி, கோவிந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கு, பெருமாளுடைய உருவப்படம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாமா? சத்யநாராயணர் பூஜை செய்யலாமா அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது. கண்டிப்பா சத்யநாராயணருடைய உருவப்படம் வீட்டுல வச்சு அன்றைய தினம், அதாவது அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு சத்யநாராயணர் பூஜை செய்யுங்க. கண்டிப்பா அதீத பலன் இருக்கும். இந்த சத்யநாராயணர் பூஜை பத்தி செய்முறை விளக்கத்தோடவே ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவா நான் கொடுக்குறேன். அபிஷேகம் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் எல்லா வித
விதமான அருளும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.